வணக்கம். மகாமுனி vs ஈவல் ஸ்பிரிட்டோட part 1 தொடர்ச்சி தான் வந்துட்டு இந்த வீடியோங்க. இது வந்து part 2. போன வீடியோ மகாமுனி vs ஈவல் ஸ்பிரிட்டோட வீடியோ part 1 வந்துட்டு யார் பார்க்கலையோ அது வந்து வந்துட்டு வியூ பண்ணி அந்த வீடியோ எபிசோட வந்துட்டு பார்த்துருங்க. அப்பதான் வந்துட்டு இதுல இந்த part 2ல சொல்ற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரியும். யாரு நம்மளோட அருள்குமார் ஆஃபிஷியலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு தட்டுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். 4, 3, 2, 1. போன எபிசோட்ல உள்ள வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா கடைசியா வந்து அர்ச்சகரோட மனைவி வந்துட்டு ராகவனி வீட்டுக்கு வந்துட்டு பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. 32 குடம் வச்சு பூஜை வந்துட்டு முடிச்சுட்டாங்க. அதே சமயத்துல அவங்க வந்து பூஜை முடிச்சுட்டு வெளியாகும் போது அவங்க சொல்ற வரைக்கும் எத்தனை நாள் வந்துட்டு அந்த 32 குடம் வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கணுமோ அங்க இருக்கணும். சொல்லிட்ட பிறகு அந்த குடத்தை எடுங்கன்னு சொல்லிட்ட பிறகுதான் வந்துட்டு அந்த குடத்தை வந்துட்டு எடுக்கணும்ட்டு ஒரு கட்டளையை வந்துட்டு விதிச்சுட்டு போறாங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினிக்கு வந்து ஒரு போன் கால் வருது. சரியா, காலையிலேயே வந்துட்டு ஒரு போன் கால் வருது. அது எங்க இருந்து வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினி வீட்டுல இருந்து, அதாவது அவங்க பிறந்த வீட்டுல இருந்து வருது. என்னன்னு கால் வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினியோட அம்மா தான் போன்ல பேசுறாங்க. ராகினியோட அப்பா வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு, உடல் நல குறைவா வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்காரு. இப்பயே வந்துட்டு ராகவனும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரணும்னு வந்து சொல்றாங்க. அதன் பின்னர் வந்துட்டு ராகினிக்கு வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்ச்சகரோட மனைவிக்கு கட்டளைக்கு இணங்க வந்துட்டு நம்ம வந்து வீட்டு விட்டு வெளியாக கூடாது. ஆனா தன்னோட தகப்பன் வந்துட்டு இன்னைக்கு உடம்பு முடியாம இருக்காரு. சோ அம்மா வந்துட்டு உடனே வர சொல்றாங்களே, என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியல. அந்த நேரம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகவனும் வீட்டுல இருக்காரு. அப்ப ராகவன்ட்ட வந்துட்டு ராகினி வந்துட்டு இந்த சமாச்சாரத்தை சொல்றாங்க. இப்ப ராகவன் என்ன சொல்றாருனாக்கா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நீயும் ருத்ரேஷும் வீட்டுல இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். ராகவனும் வீட்டு விட்டு வெளியே வர்றாரு. தன் மாமனார் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. சரியா 1.5 hour கழிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகவன்ட்ட இருந்து ராகினிக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அதாவது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினியோட அப்பாவுக்கு வந்துட்டு முன்னையோட உடல்நிலை வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப ஐசியூல வந்துட்டு அவரை வந்துட்டு சேர்க்க போறாங்க. ஐசியூ வாட்டுக்கு வந்து கொண்டு போறாங்க. ராகினியும் ருத்ரேஷும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருமாறு வந்துட்டு சொல்றாரு. அப்ப வந்து ராகினிக்கு வந்துட்டு ஒரே குழப்பமாயிருச்சு. அப்ப ராகினிக்கு கேக்குறாங்க, ஏற்கனவே அர்ச்சகரோட மனைவி சொல்லியிருக்காங்க வீட்டு விட்டு யாரும் வெளியாக கூடாதுன்னு. இப்ப 10வது குறையா நீங்க வந்து வெளியா இருக்கீங்க, இப்ப என்னையும் வந்து வெளியாக சொல்றீங்க, இது வந்துட்டு ஏதாச்சும் ஆபத்து வராதா அப்படின்னு. அப்ப அப்பயும் வந்துட்டு ராகவன் வந்து சொல்றாரு, ஆபத்துக்கு ஒரு பாவமோல, நீயும் கிளம்பி வா அப்படின்னு. அப்ப அப்படி இப்படின்னு யோசிச்சு ராகினியும் ருத்ரேஷும் வீட்டு விட்டு வெளியா வராங்க. தன் அப்பாவை போயிட்டு, அதாவது ராகினி அப்பாவை போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறதுக்கு. அப்ப அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பி போறாங்க. போற பாதி தூரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்ச்சகரோட மனைவி வந்து கால் பண்றாங்க. என்னன்னு கால் பண்றாங்கன்னாக்கா, நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, வீட்டுல இருக்கிற அந்த 32 குடத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு உத்தரவு வந்துருச்சு. சோ நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு வரேன்னு. அப்ப ராகினிக்கு வந்துட்டு ஒரே தடுமாற்றம் ஆயிடுச்சு. இது என்னடா அது ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸ் அடிச்சு ருத்ரேஷை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. சரியா, வீட்டுல போயிட்டு இருக்கிறாங்க. அர்ச்சகர் மனைவியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த 32 கும்பத்தையும் வந்துட்டு பூஜை பண்ணி கும்பத்தை எடுத்து வீடு ஃபுல்லா, அந்த கும்பத்தில் உள்ள தீர்த்தத்தை வீடு ஃபுல்லா தெளிச்சு அதுக்கான சாங்கியங்கள் பண்ணி பூஜையை வந்து முடிச்சுட்டாங்க. பூஜையை முடிச்சிட்ட கையோட ராகினி வந்துட்டு அவசரமா தன் மகன் ருத்ரேஷை கூட்டிக்கிட்டு தன் தகப்பனாரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க தன் தகப்பனார் வந்துட்டு ஐசியூ நிலையில தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு ராகவனும் தன் மகன் ருத்ரேஷை கூட்டிக்கிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்ன நடந்த நிலவரம், அந்த அர்ச்சகர் மனைவி வந்து அந்த பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்ச கதையெல்லாம் வந்துட்டு ராகவன்ட்ட வந்துட்டு ராகினி வந்து சொல்றாங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் ராகினி வீட்டுல எந்த ஒரு அமானுஷ தொல்லையும் இல்லை, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா அவங்க தகப்பனார் மட்டும் அங்க ஐசியூல வந்து இருந்தவரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று அவர் வந்து ஐசியூல இருந்து வாட்டுக்கு வந்துட்டு நார்மலா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்படியே 2 வாரம் போனுச்சுங்க. அவங்க வீட்டுல வந்து எந்த ஒரு தொல்லையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடு வந்துட்டு ரொம்ப சுமூகமா ரொம்ப நிம்மதியா வந்து அந்த வீட்டுல வந்துட்டு ராகவனும் ராகினியும் வந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா,
ராகினியும் ராகவனும் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண் குரல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒப்பாரி வச்சு அழுவுற குரல் வந்து 2 பேருக்கும் வந்து கேட்டிருக்கு. அந்த வீடு முழுக்க வந்து ஒரே ஒப்பாரி சத்தம். சரியா ராத்திரி மணி 12:30 மணிக்கு. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு இனம் புரியாத ஒரு குழப்பம். பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது என்னடா வேடிக்கையான ஒரு சத்தமா இருக்கு, அமானுஷ்யமான ஒரு சத்தமா இருக்கு அப்படின்னு. சோ அதையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடு ஃபுல்லா துர்நாற்றம் வந்து ரொம்ப ஒரு பிண வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிணம் பிண வாடையோட பிணம் அழுகிய வாடை எப்படி இருக்கும், தாங்க முடியாத வாடை அந்த வீட்டுல அடிச்சிச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்ப வந்துட்டு அந்த ராத்திரில இரும்பு ரோடு வந்துட்டு ஸ்டோர் ரூம்ல வந்து தரையில அடிக்கிற மாதிரி சத்தம். வீட்டுக்கு வெளியே அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பூச்செடிகள்லாம் வந்து எல்லாமே அப்படியே வாடி போச்சு. திடீர்னு மகன் ருட்ரேஷ் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டான். கனவுகள், சரியா, கனவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கெட்ட கெட்ட கனவுகள். கைய வந்து துண்டா, யார் கையோ துண்டா வெட்டி கடிச்சு சாப்பிடுற மாதிரி. கிச்சனுக்கு வந்துட்டு ராத்திரில கீழே இறங்கும் பொழுது, தண்ணி குடிக்க போகும் பொழுது, தூங்கிட்டு இருக்கவங்க எஞ்சி கீழே இறங்கி தண்ணி குடிக்க போகும் பொழுது ஒரு உருவம் வந்து அவங்க டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணி போற மாதிரி, இந்த மாதிரி பயமுறுத்தலான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வீட்டுல வந்துட்டு நிலவிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ராகினி வந்துட்டு அர்ச்சகரோட மனைவிக்கு வந்து கால் பண்றாங்க. எங்க வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க, கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருச்சு, இது வந்துட்டு என்ன கதை அப்படின்னு. அப்ப அர்ச்சகரோட மனைவி சொல்றாங்க, நம்மளால முடிஞ்ச பூஜையை செஞ்சிட்டோம், அதை வந்து வெளியே எடுக்க பார்த்துட்டோம் அந்த அமானுஷ்ய சேட்டைய. ஆனா அது வந்து உங்க வீட்டு விட்டு இன்னும் வெளியாகல. நம்ம செஞ்ச பூஜைனால கொஞ்ச நாள் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, ஆனா திரும்ப வந்துட்டு அது வந்து அகோர ஆக்ரோஷ ரூபம் வந்து அது எடுத்துருச்சு. நீங்க முடிஞ்சா வந்துட்டு அந்த வீட்டு விட்டு வெளியாயிருங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணு அந்த வீடை வந்து வித்துட்டு வேற வீட்டுக்கு போயிருங்க, அந்த வீட்டுல வந்து இருக்காதீங்கன்ட்டு ஒரு போடு போடுறாங்க. அப்ப அர்ச்சகரோட மனைவி சொன்ன விஷயத்த வந்து ராகினி ராகவன்ட்ட சொல்றாங்க. ராகவனுக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த கேப்ல தாங்க நம்ம தலைவரோட என்ட்ரி வருது. தலைவர்னா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மகாமுனி. ராகவன் வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்ற குழப்பத்துல இருக்கும் பொழுது அவரோட போன் ரிங் வந்துட்டு அடிக்குது. போன் எடுத்து பேசுறாரு. அந்த மறுமுனையில யாருன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட, அதாவது ராகவனோட குல தெய்வம் மகாமுனி கோயிலோட பூசாரி வந்துட்டு பேசுறாரு. கோயில் பூசாரி என்ன சொன்னாருனாக்கா, உங்க வீட்டுல இந்த மாதிரி அமானுஷ தொல்லைகள் இருக்கு, என்னென்ன நடந்துச்சு வந்துச்சு எல்லாமே வந்துட்டு மகாமுனி ஐயா வந்துட்டு அருள் வாக்குல சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் வரேன், உங்க வீட்டுக்கே வந்துட்டு மறுநாள் காலையில நான் வரேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்துட்டு அந்த பூசாரி வந்துட்டு, அதாவது இந்த குலதெய்வம் மகாமுனி கோயிலோட பூசாரி வந்துட்டு ராகவன் வீட்டுக்கு வந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு. ராகவன், ராகினி, ருட்ரேஷ் வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க. இந்த பூசாரி வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த வீட்டுல இருக்கிற அமானுஷ சேட்டைக்கும் ராகினிக்கும் முன்ஜென்ம பகை தொடர்பு ஒண்ணு இருக்கு. அதனால இந்த பிறவில வந்துட்டு நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த அமானுஷ சேட்டை வந்துட்டு பழி வாங்காம உங்களை விடாது, உங்களை துன்புறுத்திக்கிட்டு தான் இருக்கும்ட்டு சொல்றாரு. அப்ப ராகவன் வந்து கேட்கிறாரு, அப்ப இதுக்கு வந்து நாங்க என்னதான் செய்யறது அப்படின்னு. இதுக்கு வந்துட்டு ஒரே வழி, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு நம்ம வந்து உங்களை காப்பாத்ததான் செய்வோம். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும். ஆனா இப்போதைக்கு வந்துட்டு இந்த வீட்டு விட்டு வெளியாருங்க. இந்த வீட்டுல இருந்தீங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னே நான் வந்து சில பூஜைகளை வந்து செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு சில பூஜைகளை வந்து செய்யறாரு. ஒவ்வொரு ரூம்லயும் வந்துட்டு செவுத்தாணியை வந்து அடிக்கிறாரு. சரி, அடிச்சிட்ட பிறகு ராகினி கையில வந்துட்டு மகாமுனியோட திருநூறு விபூதி, ஏன்னா மகாமுனி கோயில வந்து பாத்தீங்கன்னாக்கா விபூதி வந்துட்டு கருப்பு நிறத்துல இருக்கும். அது வந்து ஒரு மஞ்ச துணியில கட்டி கொடுத்துட்டு இது வந்து எதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து எப்ப வந்துட்டு இந்த வீட்டு விட்டு வெளியாகுறீங்களோ அந்த வீட்டு விட்டு வெளியாகும் போது இந்த ஆணியை வந்துட்டு ஒவ்வொன்னா பிடுங்கி இன்னொரு மஞ்ச துணியில வந்து கட்டி வீட்டு விட்டு வெளியேறுங்கன்னு சொல்றாரு. ஓகே, அதையும் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மஞ்ச துணியில கட்டின ஆணியை வந்துட்டு அதன் பின்னர் என்ன செய்யணும்ட்டு நானே வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க நான் சொன்ன இந்த கோட்பாடை வந்துட்டு மைண்ட்ல வந்து வச்சுக்கிங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கேப்ல வந்துட்டு அப்படி இப்படின்னு ராகவன் வந்துட்டு என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருனாக்கா, இந்த வீடை வந்து விற்கணும்னு. அதே மாதிரி வந்துட்டு குறைஞ்ச விலையில அவசரத்துக்கு வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்துட்டு இந்த வீடை வந்துட்டு பேரம் பேசி அந்த வீடை வந்துட்டு விற்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாரு. அதன் பின்னர் வந்துட்டு இன்னொரு இடத்துல வீடு வாங்குற வரைக்கும் ராகினி வீட்டுல வந்துட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ராகினி வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு, அங்க வந்து நிறைய பேர் தங்கலான்ற ஒரு முடிவுல வந்துட்டு
ராகவன் வந்துட்டு ராகினி வீட்டுல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு. அப்படி இப்படின்னு வந்து ஒரு மாசம் ஆச்சு. ராகினி ராகவன் அந்த வீட்டு விட்டு வெளியே போறாங்க. ராகினி வீட்டுல போய் தங்க போறாங்க. அதன் முன்ன வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த மகாமுனி கோயில் பூசாரி சொன்ன மாதிரி அந்த செவுத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணியை வந்துட்டு ராகினி வந்துட்டு பிடுங்கி மஞ்சள் துணியில வந்து கட்டி வைக்கணும். அதுக்கு முன்ன வந்துட்டு ராகவன் வந்துட்டு ஜாமான்லாம் பேக் பண்ணி லோரியில வந்து அனுப்பிட்டாரு. அவங்களோட தங்குற பொருள் எல்லாத்தையும் வந்துட்டு லோரியில வந்துட்டு அனுப்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி லோரியில அனுப்பிட்டாரு. நேரத்துல ராகவன் என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்துட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துடுறேன். ஏன்னா அங்க வந்துட்டு நம்ம தங்குறதுக்கு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யணும். இந்த வீட்டுல இருந்து அங்க கொண்டு போற ஜாமான்லாம் வந்துட்டு அடுக்கி வைக்கணும். அந்த ஏற்பாடை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பின்னாடி வந்துட்டு ருட்ரேஷை வந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ஆணிலாம் வந்து பிடுங்கி மஞ்சள் தண்ணியில கட்டி ருட்ரேஷை வந்துட்டு கூட்டிக்கிட்டு நேரா வந்து உங்க அம்மா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிடுறாரு. அதுக்கும் ராகினி வந்துட்டு இணங்கி சரின்னு சொல்றாங்க. ராகவன் காடி எடுத்துட்டு கிளம்புறாரு. ராகினி ருட்ரேஷ் வந்து ஹால்ல வச்சுட்டு ஒவ்வொரு ரூம்லயும் வந்துட்டு ஆணியை பிடுங்கிறதுக்கு வந்துட்டு மாஸ்டர் ரூம் போறாங்க. அந்த ஆணி மேல கைய வைக்கிறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண் அலறல் குரல் சத்தம் வந்து கேக்குது. ராகினி வந்துட்டு வெற்றிகரமா வந்துட்டு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆணியை வந்து பிடுங்குறாங்க. பிடுங்கி மஞ்சள் துணியில வந்து கட்டுறாங்க. ருட்ரேஷ் கூட்டிக்கிட்டு வெளியே போறாங்க. ராகினிக்குன்னு அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி இருக்கும். அந்த ஸ்கூட்டில தான் ருட்ரேஷை ஏத்திக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஸ்கூட்டியை எடுத்துட்டு, அதாவது வீட்டு காரிடர்ல இருந்து ரோட்டுக்கு ஸ்கூட்டியை கொண்டு வராங்க. ருட்ரேஷ் வந்துட்டு ஸ்கூட்டி கிட்ட நிப்பாட்டிட்டு திரும்புறாங்க. அதாவது அவங்க வீட்டு பக்கத்து திரும்புறாங்க அந்த கேட்டை சாத்துறதுக்கு. ராகினிக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய கோர விகாரமான நாய். அந்த நாய் வந்து எங்கேயுமே நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கருப்பு நிறத்துல ராகினியை பார்த்து உருன்னு உரும்பிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கு. ராகினி பதற்றத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா ஒரு அடி ஸ்டெப் ரிவர்ஸ் கேர் போடுற மாதிரி பின்னாடி வந்துட்டு காலை வைக்கிறாங்க. அந்த நாய் வந்துட்டு உருன்னு கிட்ட நவுந்து வருது ராகினி கிட்ட. திருப்பி ஒரு அடி ஸ்டெப் பாதத்தை எடுத்து பின்னாடி வைக்கிறாங்க. திருப்பி நவுந்து வருது அந்த நாய். அப்ப வந்து ராகினிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மகாமுனி கோயிலோட திருநூறு இருக்குல்ல, பூசாரி கொடுத்தாருல, அது வந்து அவங்க ஹென்பேக்ல வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹென்பேக் வந்து அவங்க கழுத்து தோல்ல தான் மாட்டி இருந்துச்சு. டக்குன்னு மஞ்சள் துணியோட அந்த திருநூரை வந்து எடுத்து டக்குன்னு அந்த நாய்கிட்ட வந்துட்டு போட்டாங்க. அந்த திருநூறு எடுத்து நாய்கிட்ட வந்து தூவினோடனே அந்த நாய்க்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு விகாரமா குறைச்சி ரிவர்ஸ் கேர் எடுத்துட்டு திரும்ப அந்த வீட்டு உள்ளுக்கே ஓடிடுச்சு. அப்ப ராகினி தான் சமயம்னு சொல்லிட்டு ருட்ரேஷை தூக்கி மோட்டர்ல வச்சு மோட்டர் எடுத்துட்டு விருட்டுன்னு பறந்தவங்க நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்தாங்க. அப்புறம் ருட்ரேஷும் ராகினியும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டு சேர்ந்துட்ட பிறகு அங்க வந்து தன் கணவர் ராகவன், ராகினியோட அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி நல்லபடியா வீட்டுல வந்துட்டு எல்லாமே தூங்கிட்டு இருக்கும் போது ராகினிக்கு வந்துட்டு ஒரு கனவு வருது. அது என்ன கனவுனாக்கா, ராகினி இப்ப தங்கியிருக்காங்களா அவங்க அம்மா வீட்டு முன் வாசல்ல வந்துட்டு ராகினி ஏற்கனவே தங்கி இருக்கும் போது உருவத்தை வந்து கனவுல பார்த்தாங்களா ஒரு பெண்மணி, சரியா, அந்த நீண்ட முடி பெண்மணி. அந்த பெண்மணி வந்துட்டு வீட்டு மணிக்கு வந்து நிக்கிறாங்க. ராகினி கிட்ட வந்துட்டு அவங்க வந்து உரையாடுறாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீடை மாதிரி என்னை விட்டுட்டு வந்துட்டா உன்னை சும்மா விடுவனா, அதுவும் பத்தாம நான் வந்துட்டு அங்க உங்க வீட்டுல இருக்கும் போது இல்லாத பூஜை செஞ்சு நீ துன்புறுத்துனீங்க. இப்ப என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து இங்க வரீங்க. நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேய் கத்துற குரல்ல கத்திக்கிட்டு விருட்டுன்னு திரும்பி போறாங்க. ராகினி காலையில எந்திரிக்கிறாங்க. இந்த கனவு கண்டுட்ட பிறகு அவங்களுக்கும் இனம் புரியாத ஒரு குழப்பம், பயம். திடீர்னு பார்த்தா ராகினி வந்துட்டு பெட்ல வந்து இப்படி குழம்பிட்டு இருக்கும் போது பக்கத்துல ராகவன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஹால்ல வந்துட்டு ஒரு அழுவ சத்தம். ராகினி விருட்டுன்னு ஏஞ்சி ஓடியாந்து போய் ஹால்ல போய் பாக்குறாங்க. ராகினியோட அப்பா வந்துட்டு ஹால்ல வந்துட்டு பிணமா இறந்து கிடக்குறாரு. அந்த சோஃபால வந்து படுத்து கிடக்குறாரு. அதுக்கு கீழே வந்து ராகினியோட அம்மா வந்துட்டு தலையில அடிச்சு அழுந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, ராகினியோட அப்பா வந்து இறந்துட்டாரு. அந்த குடும்பமே வந்துட்டு துக்கத்துல வந்து மூழ்கி ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஈம காரியங்கள் சடங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு மகாமுனி கோயிலோட பூசாரி வந்துட்டு ராகினியோட வீட்டுக்கு வராரு. ராகினியும் ராகவனும் வீட்டுல இருக்காங்க. அப்ப அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா உயிர் போன காரணமே வந்துட்டு இந்த ஆவினாலதான், இந்த அமானுஷ ஆவினாலதான். அது எதனாலனாக்கா, நீங்க வந்து அதாவது ராகவனும் ராகினியும் வந்துட்டு மகாமுனியோட பாதுகாப்புல இருந்ததுனால அது எதுவுமே செய்ய முடியல. அந்த ஆத்திரத்துல
உங்க அப்பாவை வந்து அது வந்துட்டு உயிர் பலி வாங்கிருச்சு. அதோட ஆத்திரத்தை அது தீர்த்துக்குச்சு. உங்களை வந்து காப்பாத்திக்கிறதா வந்துட்டு உங்க அப்பா வந்து உயிரை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் வந்து இருக்காது. இது வந்து மகாமுனியோட வாக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நாள் கழிச்சு ராகவன் வந்து வேற இடத்துல வீடு வாங்கிட்டாரு. ராகவன், ராகினி, ருத்ரேஷ் அந்த வீட்டுக்கு கூடி போறாங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இயல்பான நிலையில வந்துட்டு வாழ்றாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க. அந்த அமானுஷத்தோட தொல்லையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இல்லை. ஓகே, இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களுக்கான கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. கதை அப்படி பிடிக்காட்டியும் உங்களுக்கான கருத்துக்களையும் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடலாம். அதே சமயத்துல லைக் பட்டனை வந்துட்டு தட்டி தெறிக்கி விட மறந்துடாதீங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டுங்க. நீங்க பெல் பட்டனை தட்டினா தான் அடுத்தடுத்து நம்ம போடுற ஒவ்வொரு அமானுஷ்யமான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.